ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் மொத்தம் 16 வார்த்தைகள் உள்ளன. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் 3 தனித்துவமான வார்த்தைகள் உள்ளன. ஹரே முழுமுதற் கடவுளின் சக்தி, கிருஷ்ணா கவரக்கூடியவர், ராமா பேரின்பத்தின் ஆதாரம். ஜபமாலையை எப்படி உபயோகப்படுத்துவது? 108 மணி கொண்ட ஜபமாலையை வலது கையின் கட்டை விரல் மற்றும் நடுவிரலில் பிடித்து கொண்டு உட்புறமாக எண்ணிக்கையை துவங்கவும். ஆட்காட்டி விரல் தவிர மற்ற 4 விரல்களையும் உபயோகிக்கலாம். ஜபம் செய்ய உகந்த நேரம். கிருஷ்ண உணர்விற்கு புதிதாக வரும் பக்தர்கள் தினமும் குறைந்தது 1 மாலை ஜபம் செய்ய துவங்கி நாளடைவில் படிப்படியாக 16 சுற்றுகளை அடையலாம். 16 மாலை ஜபம் முடிக்க 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை ஆகும். ஜபம் செய்ய உகந்த நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்றாலும் எந்த சூழல்களிலும் எந்த நேரத்திலும் ஜபம் செய்யலாம். பஞ்ச தத்துவ மந்திரம். ஜபம் துவங்குவதற்கு முன்பு முதலில் ஜபமாலையின் பெரிய மணியை பிடித்து கொண்டு பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது ஜபத்தின் பொழுது புரியும் அபராதங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. மகாமந்திரத்தின் உச்சரிப்பு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒவ்வொரு மணியிலும் முழுமையாக கூறுவதோடு ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக காதில் விழும்படி உச்சரிக்க வேண்டும். அது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். ஒரு சுற்று முடித்த பிறகு சுற்றின் எண்ணிக்கையை நினைவில் கொள்வதற்காக ஜபப்பையில் இணைக்கப்பட்டிருக்கும் சிறிய மணியை கீழ் நோக்கி இழுத்து விடவும். ஒவ்வொரு மாலை முடித்த பிறகும் பஞ்சதத்துவ மந்திரம் கூறி தலைமணியை கடக்காமல் ஜபம் முடித்த இடத்திலிருந்தே அடுத்த மாலையை துவங்க வேண்டும். ஜபமாலையை எப்பொழுதும் அதற்குரிய ஜபமாலை பையில் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும். ஜபத்தில் ஆட்காட்டி விரல் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் பையின் பக்கவாட்டில் உள்ள துவாரம் வழியாக ஆட்காட்டி விரலை வெளியே வைத்து கொள்ளவும். கை விரல்களில் ஜபம் செய்வது எப்படி? ஜபமாலை இல்லாத சூழலில் விரல்களை உபயோகித்து ஜபம் செய்யலாம். வலது கையின் கட்டை விரலால் சுட்டு விரலின் நுனியில் இருந்து கீழ் நோக்கி எண்ணத் துவங்கவும். ஒரு விரலுக்கு 3 வீதம், 4 விரலுக்கு 12 எண்ணிக்கை வரும். அதுபோல் 9 முறை செய்தால் ஒரு சுற்று, அதாவது 108 முறை நிறைவடையும். ஜபமாலை கை விரல்கள் பயன்படுத்தி ஜபம் செய்வது போலவே கவுண்டிங் டிவைஸ் பயன்படுத்தியும் ஜபம் செய்யலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் உன்னத மகிமை புராணங்களிலிருந்து. 1000 விஷ்ணு நாமங்கள் ஒரு ராமநாமத்திற்கு சமமாகிறது. 3 ராமநாமங்கள் ஒரு கிருஷ்ண நாமத்திற்கு சமமாகிறது. ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தால் 16,000 முறை விஷ்ணு நாமங்கள் உச்சரித்த பலன் கிடைக்கிறது. ஒரு மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதால் 17,28,000 விஷ்ணு நாமங்கள் உச்சரித்த பலன் கிடைக்கிறது. ஹரே கிருஷ்ணா.